ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனுங்க, கல்யாணம், காது குத்து எதுவாக வேணாலும் இருக்கலாமே. நாம் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி கடைக்கு போவோம். அப்படி கடைக்கு போகும்போது நிறைய இடத்துல விசாரிச்சுட்டு போவோம். இப்போ தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. கடைசி அந்த கடைக்காரர் அவர்கிட்ட போய் நம்ம தங்கம் வாங்க அப்படி சொல்லும்போது, சார் நல்ல வேலை இப்போ வந்தீங்க, போன மாதம் வந்துருந்தீங்கன்னா இதை விட கூடுதலாக இருந்துச்சு, இப்போ தான் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கடந்த 3 தினங்கள் 4 தினங்கள் எடுத்து பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செய்தியும் அவர் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? இப்போவே வாங்கிடலாமா, இல்லை மறுபடியும் கீழே போகுமா, இல்லை மறுபடியும் உயருமா? இந்த 3 கேள்விகள் தானே வரும். எப்போவுமே நம்ம மனசில் இந்த 3 கேள்விகள் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. தங்கம் ஏன் விலை சரிந்தது, அதுக்கான 5 ரீசன்ஸை பார்க்க போகிறோம். இந்த ரீசன்ஸ் தெரிஞ்சாலே அடுத்ததாக தங்கம் சரியுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும். பட் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கோல்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏதோ தங்க நகையில் அந்த நகை கடையில் போய் நம்ம வாங்குறதுனாலையோ இல்லாட்டி நாம் வாங்காமல் இருக்கிறதுனாலையோ விலை அப்படிங்கிறது கூடவோ குறையவோ செய்யாது. இந்த கோல்டு ப்ரைஸ், அதுவும் கடந்த ஒரு வாரத்தில் இந்த கோல்டு ப்ரைஸை தீர்மானித்த சக்திகள் யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னொன்று டாலர் ஸ்ட்ரென்த், டாலர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதும், மூணாவதா இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன், நான்காவதா ETF மணி ஃப்ளோ, ஐந்தாவதா ரூபாவினுடைய மதிப்பு. இந்த 5 விஷயங்கள் தான் இப்போ பெரிய அளவில் தங்கத்தை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இதில் மெயின் வில்லன் யார் தெரியுமா? அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், US ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமெரிக்காவினுடைய US ஃபெடரல் ரிசர்வ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னதை குறிக்குது அப்படின்னா, நாம் அமெரிக்காவில் முதலீடு பண்ணும்போது, அமெரிக்காவினுடைய பாண்டை வாங்கும்போதோ இல்லாட்டி முக்கியமாக அமெரிக்காவினுடைய விஷயங்கள், அமெரிக்காவினுடைய கடன் பத்திரத்தெல்லாம் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ஓகே, இங்கே கோல்டு நமக்கு எதையாவது இன்ட்ரெஸ்ட்டை தருமான்னு கேட்டால், கோல்டு என்றைக்குமே நமக்கு வட்டி தராது. நம்ம பேங்கில் போய் ஒரு லாக்கரில் கோல்டை கொண்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யாராவது நமக்கு வட்டி தருவாங்களா? கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ வட்டி தராத கோல்டு விலை உயரும், அது டிமாண்டை பொறுத்து தான். ஆனால் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய FD இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், பாண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், ட்ரெஷரி ஈல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு கணிசமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தரும். அப்போது நிறைய வாங்கக்கூடிய இல்லாட்டி நிறைய காசு வச்சுருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டே தராத கோல்டை வாங்குறதுக்கு பதிலாக நல்ல இந்த US ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத விலை கூட்டுறாங்க, வட்டி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே அவங்களுடைய தங்கத்தில் முதலீடு பண்ண பணத்தெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கே போடுவாங்க? அமெரிக்காவினுடைய FDலையோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பாண்ட்லேயோ எதுலையாவது கொண்டு போட்டுருவாங்க. இப்போ என்ன ஆகும்? கோல்டுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் ரேட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செய்தி வந்த உடனே தான் தங்கத்தினுடைய விலை கொஞ்சமாக வீழ்ச்சி அடையுது. இதுதான் முதல் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஒரு வாரத்தில் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணம். தங்கத்தினுடைய விலை கூடும்போது குறையும் போது நிறைய பேருக்கு ஒரு கில்ட் ஒன்று வரும். ஐயோ இன்னும் குறையும் போது வாங்கியிருக்கலாமோ, நிறைய கூடுனும் போது நம்ம வாங்கிட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம். பட் இந்த ரியாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அசெட்ஸ் அப்படிங்கிறது அது கோல்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டாக்காக இருக்கட்டும், லைஃப் லாங் அது வளர்ந்துக்கிட்டே இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட் ஒரு அன்பிரடிக்டபிள் தான். இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங்ஸுக்கு மனிதர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட் எமர்ஜென்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறத பற்றி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாருமே இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்களேன் மனசுக்குள்ள. ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னா நம்ம என்ன செய்வோம்? மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், நம்ம இவ்வளோ நாள் சேமித்து வைத்த எல்லா பணத்தையுமே நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அது நமக்கோ இல்லை நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவருக்காக. ஸோ வெல்த்தை நம்ம ஏர்ன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். நம்முடைய சேவிங்ஸ் நம்மகிட்ட வந்து கரையாமல் இருப்பதற்கு அது ரொம்ப பெரிய அளவில் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். பட் அடுத்ததாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், 25க்கும் அதிகமான நிறுவனங்கள், 100க்கும் அதிகமான பிளான்ஸ் இருக்குது, இதில் எது எனக்கானது, எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது நிறைய பேர் ரெக்கமெண்ட் டிட்டோ இன்சூரன்ஸ் தான். ஜெரோதா பேக்டு நிறுவனம் மட்டும் இல்லாம கரெக்டான நேரத்தில் ஸ்பாம் ஃப்ரீயா உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. கன்சல்டேஷனா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு பிளான் எடுக்கிறதா இருக்கட்டும், கிளைம் ப்ராசஸா இருக்கட்டும், பேப்பர் ஒர்க்கா இருக்கட்டும், உங்களுக்காக சண்டை போறது 24 மணி நேரம் உங்களுக்காக சண்டை போட்டு சரியான இன்சூரன்ஸை சரியான இடத்துல கிளைம் பண்ணி தரதுக்கு இந்த டீம் உங்களுக்காக உழைப்பாங்க. ஸோ ஒரு இன்சூரன்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுவும் ஸ்பாம் ஃப்ரீயா இருக்கணும், நல்ல ஒரு கேரண்டியா இருக்கணும். அப்படின்னா நீங்க இந்த டிட்டோ இன்சூரன்ஸ் கூட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை
புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தேடி போனால் அமெரிக்காவினுடைய அந்த டாலர் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ முதலாவதாக ரேட் கட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தங்கத்தை ஒரு ஹீரோவாக காண்பிக்கும். ரேட் கட் பண்ண போகிறாங்கப்பா, ஃபெடரேட்டை கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வட்டி விகிதத்தை கம்மி பண்ண போகிறாங்க. அதாவது அமெரிக்க அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய வட்டியை கம்மி பண்ணுறாங்கன்னா, கம்மி பண்ணுற வட்டி இவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே எஃப்டிலெல்லாம் போட்ட பணத்தை எடுத்து தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஃபெட்ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்கன்னா தங்கம் நமக்கு ஹீரோவாகவும், ஃபெட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா தங்கம் நமக்கு எனிமியாகவும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய டாலர்னுடைய ஸ்ட்ராங். டாலர் உலக நாடுகள் எல்லாருக்குமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிற அந்த நிலைமையில தான் நம்ம இன்றைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த நிலைமை எப்போது மாறும் அப்படின்னு கேட்டால், நம்ம பல நாடுகளும் ஒன்றிணைந்து டாலருக்கு இனிமேல் நாங்கள் விலக்கு, எங்களுடைய ரூபாயை வச்சு எங்களுடைய கரன்சியை வச்சு நாங்கள் ட்ரேடு பண்ணிக்கிடுவோம், இதை வச்சே நாங்கள் எல்லா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே செஞ்சுக்கிடுவோம்ப்பா, இதை வச்சே நாங்கள் முதலீடு பண்ணிக்கிடுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டாலரை விட்டு பல நாடுகளும் வெளியில் வந்துடுவாங்க. அப்படின்னா டாலர் வீக் ஆகும். பட் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டால், டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த டாலர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கு பாஸ்கெட்ஸ் ஆஃப் நிறைய கரன்சிஸை வச்சு தான் அதை கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னே நம்ம இன்னொரு டாபிக் போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த டாலர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த டாலர் ஸ்ட்ராங்காக டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் வீழ்ச்சி அடையும். ஏன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகுது, டாலரை எட்டி பிடிக்கிறதுக்கு இந்தியா ரொம்ப காசு கூடுதலாக செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல கோல்டு அப்படிங்கிறதுக்கான அந்த விலை எப்படி கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான டாலராக இருக்கும்போது ரூபாயினுடைய மதிப்பு குறையும் அப்படின்னு சொன்னேன். இதனால் நமக்கு தான் கோல்டினுடைய விலை ஏறுமே தவிர, இன்டர்நேஷ்னல் லெவலில் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் டாலரில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கோல்டினுடைய விலை அங்கே கம்மியாச்சு. அப்போ நமக்கு ஏன் விலை கம்மியாகலை அப்படின்னு கேட்டால், எங்கள் டாலர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததுனாலையும், இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டினுடைய ப்ரைஸ் கம்மியானாலும் நமக்கு பெருசாக அதனுடைய இம்பேக்டை பார்க்க முடியவில்லை. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு ட்விஸ்ட். போர் வந்துச்சுன்னா தங்கத்தில் தான் இப்போ எல்லாரும் போய் முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 அதுக்கு பெரிய ஆப்பை அடிச்சு விட்ட போர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் போர் தான். மிடில் ஈஸ்ட் போர் வந்த பிறகு ஆயிலினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாச்சு. கண்டிப்பாக தங்கத்தினுடைய ப்ரைஸும் அதிகமாகும் அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தோம். கொஞ்ச நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனால் திடுதிப்புனி இப்போ தங்கத்தினுடைய விலை கீழே விழுந்துக்கிட்டு இருக்கே. இப்போ மிடில் ஈஸ்டினுடைய போர் அப்படிங்கிறது நிற்க போகுதான்னு கேட்டால், அதுக்கு இன்னும் சாலிடான எவிடன்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. 14 பாயிண்ட்ஸை ஈரான் அனுப்பியிருக்காங்க, 15 பாயிண்ட்ஸ் அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பியிருக்காங்க. மாற்றி நாங்கள் பீஸ் டீலுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், சீக்கிரமாக அதுக்கான டீல் நடக்கும் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, இதோ பீஸ் டீல் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. அப்படி இருந்தும் அங்கே கோல்டினுடைய ப்ரைஸ் கம்மியானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம மார்க்கெட் ரொம்ப ரிவர்ஸாக மாறிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா போர் அப்படின்னு வந்தாலே கோல்டு அப்படிங்கிறதுக்கான விலை தாறுமாறாக ஏறும். ஏன்னா போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங் எதுவுமே இயங்காது, அந்த நாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபர்ம்ஸ் எதுவுமே இயங்காது. ஸோ தொழில் வளர்ச்சி இருக்காது, ஜாப் லாஸ் இருக்கும், ஜாப் அப்படிங்கிறது அதிகமாக க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது எல்லாருக்கும் தேவை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஃபெட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கோல்டை வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறனால கோல்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கோல்டினுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். கோல்டினுடைய டிமாண்ட் அதிகமாகும் போது எந்த ஒரு பொருளுடைய டிமாண்ட் அதிகரித்தாலும் விலை அப்படிங்கிறது கூடும். பட் இங்கே நடந்தது என்னன்னா, வார்ஃபியர் அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த வார்ஃபியர் காரணமாக ஆயில் அப்படிங்கிறது, கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஃபியர் உருவாச்சு. இந்த ஃபியர் உருவானதுனால இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறிச்சு. இன்ஃப்ளேஷன் நம்மகிட்ட ரொம்ப தான் ஒரு பொருள் இருக்குப்பா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஃபெர்டிலைசருக்கு பிரச்சனை வந்துருச்சு, நிறைய இடத்துல தக்காளிக்கு விலை கூடிருச்சு, வெங்காயத்துக்கு விலை கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிறதுனால ஃபெட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா பயந்தாங்க. ஃபெட் ரேட்டையும் கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்கன்னா என்ன நடக்கும், அந்த பக்கமாக அமெரிக்காவினுடைய அரசாங்கமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால ஃபெட் ரேட்டை அவங்க கம்மி பண்ணலை. ஸோ நான் முதலே சொன்னேன், ஃபெட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா கோல்டை அவங்க என்ன செய்வாங்க, கோல்டுக்கு பதிலாக ஃபெட்டில் போய், அதாவது அவங்களுடைய எஃப்டியில் இல்லாட்டி அவங்களுடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. இங்கே ஃபெட் ரேட்டை குறைக்காமையே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்குது, கோல்டும் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது. இவன் இன்ட்ரெஸ்ட் ஃபெட் ரேட்டை கம்மி பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அந்த ஃபெட் ரேட்லேயே எல்லாம் ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டிக் ஆன் பண்ணுறதுனால எகெயின் அங்கே என்ன ஆகும், கோல்டுனுடைய ப்ரைஸ் அடி வாங்கும். அதுதான் நடந்துச்சு. சரிப்பா, நாங்கள்லாம் கோல்டை இன்னும் வாங்கவே ஆரம்பிக்கலையே, அப்போ நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம்னா, ஏன்னா இந்தியாவில் இனிமே தானப்பா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகுது, அப்போ எகெயின் கோல்டினுடைய ப்ரைஸ் கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க.
இந்த இடத்துல ஒரே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் சும்மா இம்முட்டிக்கானு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூமி எப்படி இம்முனிக்காண்டா அதே மாதிரி நாமெல்லாம் இந்த கோல்டுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு முன்னாடி இம்முனிக்காண்டு. அப்போ இதை விட பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, இடிஎஃப்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ கோல்டு இடிஎஃப்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 30-20% தான் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற பலவிதமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கோல்டு இடிஎஃப் இல்லாட்டி கோல்டு இதில் பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, பிக் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். இந்த பிக் பிளேயர்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, கோல்டு இடிஎஃப்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய கரன்சி எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபெட்டோ பாண்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையோ கொண்டு அவங்களுடைய பணத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இடிஎஃப் என்ன ஆகுது, அடி வாங்க தொடங்குது. இடிஎஃப் அடி வாங்க தொடங்கினோடனே நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளே மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய் இடிஎஃப்ல போட்டு வச்சிருப்போம்ல, அவங்களுக்கும் அது பெரிய பிரச்சனையாக மாறுது. அதனால தான் ஒரு 3 மாதம் இல்லாத அளவுக்கு தங்கமும் தரையை தட்டுது, கோல்டு இடிஎஃபினுடைய வளர்ச்சியும் தரையை தட்டுது அப்படிங்கிற அந்த பிரச்சனை நமக்கு வருது. ஸோ இந்த கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண பிக் பிளேயர்ஸ் மார்க்கெட் டைரக்ஷனை அவங்க தீர்மானிக்கிறாங்க. மார்க்கெட் எப்படி இருக்கணும், கோல்டு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத அவங்க தீர்மானித்து அது நெகட்டிவாக கொண்டு போனதுனால எகெயின் தங்கத்தினுடைய விலையும் கம்மியாகுது. ஏன் இந்த இடத்துல தங்கத்தினுடைய விலை கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்னப்பா எல்லாரும் கோல்டு இடிஎஃப்காரங்க அந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, நம்மளே மாதிரியான நபர்கள் என்ன நினைப்போம், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, ஆஹா கோல்டு இடிஎஃப்லேருந்து நிறைய பேர் காசு எடுத்துகிட்டு போகிறாங்கடோ, நாம் சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்சிருப்போம்ல, கோல்டு இடிஎஃப்ல போட்டு வச்சிருப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷேரில் கோல்டில் ஏதாவது கொண்டு போட்டு வச்சிருப்போம்ல, தங்க மயில் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஷார்ட் செல்லிங் பண்ணுவோம், அதாவது உடனடியாக கிடைக்கிற லாபத்துக்கு வித்துடலாம், இன்னும் குறையும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ நாம் என்ன செய்வோம், செல்லிங் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்படி செல்லிங் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுறதுனால எகெயின் அங்கே என்ன ஆகும், எகெயின் கோல்டனுடைய ப்ரைஸ், அதாவது யாருக்குமே டிமாண்டே கிடையாது, எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. டிமாண்ட் இருக்குன்னா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எனக்கு வேணும் போட்டி போடுவாங்க. இப்போ எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால எகெயின் அங்கே கோல்டு ப்ரைஸ் கம்மியாகுது. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பேனிக் செல் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க. ஆல்கோ ட்ரேடிங்கில் செல் சிக்னல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்கும். அது இல்லாமல் ஃப்ரெஷ் பையர்ஸ், இப்போ இந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கினா நல்லா இருக்குமான்னு கேட்டால், ஃப்ரெஷ்ஷாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ பண்ணக்கூடாது, இன்னும் கம்மியாகும், இப்போ பண்ணக்கூடாது, இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிக் பிளேயர்ஸ் என்ன செய்வாங்க, மறுபடியும் வந்து தங்கத்தை அடிச்சு தூக்கி மேலே ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கோல்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபெஸ்டிவல், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது, காது குத்து இருக்குது, என் மகளுக்கு நான் கோல்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா உடனடியாக நிறைய அமௌண்ட்டை போட்டு வாங்குறதை விட விலை கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வாங்குங்க. அடுத்தா ஒரு 2 நாளில் மறுபடியும் கம்மியாகுதா, இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. காசு இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இல்லைப்பா எனக்கு நாளைக்கே கல்யாணம் இன்றைக்கி வாங்கினா கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கி தான் ஆகணும், உங்களுடைய நீட்ஸ்க்கு நீங்கள் வாங்கிடுங்க, அது தேவையில்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ விலை கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதே மாதிரி அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய அந்த டைமில் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா பெருசாக அவங்கள பாதிக்காது. நேரடியாக இப்போ கோல்டுக்கு வந்து ஒரு 70,000 ரூபா இருக்கும்போது நீங்கள் வாங்குறதும் 60,000 ரூபா, 50,000 ரூபா, 80,000 ரூபா அப்படின்னு சொல்லி 3 இடத்துல நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆவரேஜ் பண்ணும்போது இந்த 70,000 ரூபாயோட கீழே வந்துடும். ஸோ இதை தான் நீங்கள் செய்யணும், ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவரேஜ் பண்ணுற அந்த மென்டாலிட்டி எப்போது வரும் அப்படின்னு கேட்டால், ஓகே இப்போ கோல்டு கம்மியாக இருக்குது, அந்த பணத்தை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது கோல்டு வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். அப்போ இந்த இரண்டையுமே நீங்கள் ஒரு சேர வச்சா மட்டும்தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபமாக இருக்கும். கண்டிப்பாக லாங் டேர்மில் மாற்றுக்கிறதே கிடையாது. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்லலை, ஜேபி மார்கனாக இருக்கட்டும், இல்லை கோல்ட்மேன் சாஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு அவுன்ஸுக்கு $6,000 வரும்பா, $5,500 வரும். இப்போ 4,000, 4,200, 4,300, 4,500 இப்படிங்கிற லெவலில் தானே இருக்குது. அது இன்னும் கூடும். 2027 கண்டிப்பாக $6,000 ஒரு அவுன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும் சொல்கிறாங்க. அப்போ லாங் டேர்மாக பார்த்தா அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை என்ன, அதை ஆவரேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அதுக்கு நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. அப்போ கோல்டினுடைய விலை ஏறவும் இறங்கவும் வைப்பதற்கு இந்த 5 காரணங்கள் தான் மெயின் ரீசன்ஸ். இதை தாண்டி அடுத்த ரீசன் ஏதாவது இருக்குது, இல்லை விக்கி இந்த பாயிண்ட்டை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓவராலாக தங்கம் ஏன் விலை இறங்கியது அப்படிங்கிறதுக்கான 5 ரீசன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். விலை எப்போது கூடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீசன்ஸை தேடிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா விக்கி நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இதே நான் சொல்கிறேன், ஒரு டாபிக் எடுத்து இவ்வளோ விஷயங்களை படித்து 5 விஷயம் நான் சொல்லும்போது இவ்வளோ
ஹோம்ஒர்க் பண்ணுறேன்ல, ஒரே ஒரு பாராட்டு மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நான் கேட்குறேன். சொத்தெல்லாம் எழுதி வாங்கல, 1 கிராம் தங்கத்தை எனக்கு அனுப்பி வைங்க நான் சொல்கிறேன். ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு சந்தோஷமாக அந்த ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் முதலே சொன்ன மாதிரி டிட்டோ இன்சூரன்ஸில் உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸுக்கான அந்த விவரங்கள், நல்லது கெட்டது, உங்களுக்கு தேவை என்ன தேவையில்லாதது என்ன அப்படிங்கிறலாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் உங்களுக்கு புக் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் உதவியாக இருக்கும். அதை வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.